சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். பலமுள்ளவரோடு சேர்ந்து எதிரியை எந்திரிக்க முடியாமல் அடிக்கிறது தான் அரசியல் சாதுரியம். அதை செய்கிறாரு ஓபிஎஸ். திமுக கூட்டணியில் சேர்றதை விட திமுகவில் சேர்றது அவரோட அரசியல் எதிர்காலத்துக்கு நல்லது. அந்த முடிவை அவர் எடுத்துட்டாரு. மு.க. ஸ்டாலினும் அதை ஏற்றுக்கொண்டார். சகோதரர் விஜய் அவர்களுக்கு கூட நீங்கள் லெட்டர் பேடாக இருக்கிறது தப்பு, அது உங்களுக்கு பிரச்சனை வரும். சிஏ எதிர்ப்புன்னு மட்டும் சொல்கிறது தப்பு, அது மோடியை கோபப்படுத்தும். அது இன்னைக்கு ஜனநாயகம் படம் காலி ஆகிட்டு பார்த்தீங்களா? நீங்கள் ராகுல் காந்திக்கு ஆளாட்டு வரும்போதே வராதிங்க. ஜெயலலிதா அடித்த அடியில் ஜெயலலிதா அம்மையார் மரணம் வரையது வரை அரசியலே பேசாதவர் விஜய் அவர்கள். அந்த விஜயோட கட்சி ஏன் பெரிய கட்சி உள்ள வரப்போகுது, பிரம்மாண்ட கட்சி உள்ள வரப்போகுதுன்னு சொன்னவர் எடப்பாடி பழனிசாமி. ஓபிஎஸ்க்கு 13% ஓட்டு இருக்கிறப்ப நீங்க பிஜேபியில தானே கொண்டு போயிருக்கணும். மோடிக்கு நீங்க துரோகம் செஞ்ச மாதிரி தானே ஆகுது. ஒரு ஜாதி தலைமை இன்னொரு ஜாதியை சேர்ந்த சி.வி. சண்முகம், கே.பி. முனிசாமி எப்படி வெறி கொண்டு பேட்டி கொடுக்குறாங்க பாருங்க. அது கட்சி வரியா ஜாதி வரியா? வேலுமணிக்கு தெரியும் பிரேமலதா அம்மையாரோட வெயிட்டேஜ். அதனால்தான் சுக்கி வாசுதேவ் ஈகா மையத்தில் சந்திக்கும் போது கூட்டணிக்காக அவர் முயற்சி பண்ணார். ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் விமர்சகர் ரவீந்தர் துரைசாமி அவர்கள் சந்திப்பார். வணக்கம் சார். வணக்கம் குட்டி கணான் சார். ஓபிஎஸ் திமுக கூட்டணியில் சேருவார், 3 தொகுதிகள் பெறுவார் என்று சொன்னீர்கள். இப்ப திமுகவில் சேர்ந்துட்டார் சார். ஏன் இந்த தலைகீழ மாற்றம்? திமுக கூட்டணியில் சேர்றதை விட திமுகவில் சேர்றது அவரோட அரசியல் எதிர்காலத்துக்கு நல்லது. அந்த முடிவை அவர் எடுத்துட்டாரு. மு.க. ஸ்டாலினும் அதை ஏற்றுக்கொண்டார். உண்மையிலே ஓபிஎஸ் திமுகவில் சேருவதற்கு நீங்க தான் ஒரு காரணம்ன்றாங்க. ஏன்னா பிரேமலதாவையும் திமுக கூட்டணி கொண்டு நீங்களும் ஒரு துருப்பு சீட்டா இருந்தீங்க. ஓபிஎஸ் திமுக கூட்டணியில் சேர்றதுக்கு ஓபிஎஸும் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலினும் காரணம். பிரேமலதா அம்மையார் திமுக கூட்டணியில் இணைஞ்சதற்கு அவங்க 2 பேரும் தான் காரணம். நான் ஒரு சகாதேவ மாதிரி. என்கிட்ட யாராவது ஆலோசனை கேட்டால் அவங்களுக்கு எது நல்லதுன்னு என் மனசாட்சிக்கு படுதோ அதை சொல்லிட்டு போயிடுவேன். நான் சகோதரர் விஜய் அவர்களுக்கு கூட நீங்கள் லெட்டர் பேடாக இருக்கிறது தப்பு, அது உங்களுக்கு பிரச்சனை வரும். சிஏ எதிர்ப்புன்னு மட்டும் சொல்கிறது தப்பு, அது மோடியை கோபப்படுத்தும். அது இன்னைக்கு ஜனநாயகம் படம் காலி ஆகிட்டு பார்த்தீங்களா? நீங்கள் ராகுல் காந்திக்கு ஆளாட்டு வரும்போதே வராதிங்க, அது தப்பு, பொதுவாக வாங்கங்கிற கருத்தை வெளிப்படையாக சொன்னேன். 39 கேண்டிடேட்டு மக்களவைத் தேர்தலில் போடுங்கன்னு சொன்னேன். சகோதரர் விஜயை கூட நான் விஸ்வகர்மா சமுதாயத்தை சேர்ந்த புசி ஆனந்த பொதுச்செயலாளராக போட்டது பாராட்டுறேன், சமூக நீதி பார்வையில்னு மனசார பாராட்டி தான் அந்த கருத்தை முன் வச்சேன். அவர் தப்பு பண்ணார். பல நிரூபிக்கிறதுக்கு முன்னாடி ஆட்சியில் பங்குன்னு பேசுகிறது தப்புன்னு. அதுலேயும் அவர் ஆட்சியில் பங்குன்னு பேசி இன்றைக்கி பரிதாபமாக அவர் கூட யாரும் கூட்டணிக்கு வராமல் ஒரு சூழ்நிலையில் அவர் இருக்கார். போலரைசேஷனை நீங்கள் உடைக்கணும், அது உடைச்சாதான் வட தமிழகத்தில் நீங்கள் தாக்கு பிடிக்க முடியும். விக்கிரவாண்டியில் களத்துக்குள்ளே வாங்கன்னு சொன்னேன். அவர் போலரைசேஷனுக்கு பயந்து களத்துக்குள்ளே வரல. இன்றைக்கி அவர் கூட்டணிக்கு இல்லாமல் வடக்க போலரைசேஷன் நடக்கும்போது என்ன ஆகுமோ, ஆடிக்காத்தில் அம்மியே பறக்கும்போது இலவம் பஞ்சு என்ன ஆகுமோங்கிற பரிதாபத்தில் இருக்கிறார். ஸோ நான் என்னை பொறுத்தளவில் என் கான்ஷியஸ் படி யாருக்கு எது நல்லதோ அவங்கள இதை நான் சொல்கிறது என்னோட வழக்கம். அந்த இதை நான் சொன்னேன். அது பிரேமலதா அம்மையாருக்கு சொன்னேன். காரணம், ஐயா அழகர் சாமி நாயுடு மக்கள் தொண்டர், அவர் குடும்பம் மீது கேப்டன் மீது மிகுந்த பற்றுதல் உண்டவன். அதே மாதிரி பிரேமலதா அம்மையார் அவங்களும் மதுரை மேற்குலலாம் அவங்க கேண்டிடேட்டே ஆயிருக்கலாம், ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி உள்ள பெண்மணி. அதே மாதிரி பன்னீர்செல்வம் அவர்கள் மீது எனக்கு மிகுந்த மதிப்பு மரியாதை உண்டு. அவருக்கே தெரியாது, அவர் ஆரம்பத்தில் சிஎம் ஆகும்போது அவருக்கு ஆதரவாக. ஸோ இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஆப்ஷன் எதுங்கிறதுல என் கருத்தை சொன்னேன். அவங்க ஒரு தலைவர்களாட்டு பலரும் அவங்கள்ட்ட கருத்தை சொல்லுவாங்க. இப்போ ஓபிஎஸ் பலர் கருத்துக்களை கேட்டார். ரங்கராஜ் பாண்டியானும் சரி, துக்ளக் ரமேஷனாலும் சரி, பல நண்பர்கள் பலர். அதில் அவங்க அன்னப்பறவை மாதிரி பகுத்தாஞ்சி எது பால் எது தண்ணீர்னு கண்டுபிடிச்சி எது நமக்கு நல்லதுன்னு அவங்க முடிவெடுக்கிறாங்க. ஸோ ஒரு லீடர் டேக்ஸ் அ டிசிஷன். அந்த இடத்துல பிரேமலதா அம்மையார் 47 விழுக்காடு வாக்கு பலம் கொண்ட ஓட் டிரான்ஸ்பரி கெப்பாசிட்டி கொண்ட ஸ்டாலின் கூட கூட்டணி வைக்கிறது தனக்கு 29 ஒரு பெரிய ஒரு பலத்தை கொடுக்கும்னு அவங்க அந்த முடிவு எடுத்தாங்க.
உங்களோட பாராட்டுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் மட்டுமல்ல, பொலிட்டிக்ஸுங்கிறது லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் பீப்புள் இன்வால்வ் ஆகக்கூடிய ஒரு இடம். அதில் நான் எதுனாலும் குஜராத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சிங்கம் மறைஞ்சிருந்து சண்டை போடாதுன்னு. நான் எது செய்தாலும் வெளிப்படையாக சொல்லிக்கிட்டு செய்யக்கூடியவங்கிறது என் நண்பர் குட்டிக்கண்ணனுக்கு தெரியும். நன்றி குட்டிக்கண்ணன். சார், உண்மையிலே ஓபிஎஸ் ஜெயலலிதாவால் ஒரு பரதன் என்று சொன்னவர், ரொம்ப விசுவாசி என்று சொன்னவர். அப்படி இருக்க அவர் திமுகவை தேர்ந்தெடுத்தது ஜெயலலிதா ஆன்மாவை கொல்லுவது போல இல்லை, கத்தியார். கனிமொழி ராஜ்சபா வர்றது ஹெல்ப் பண்ணது ஜெயலலிதா அம்மையார் தான். விஜயகாந்துக்கு ஆளு ராஜ்சபா வரதோட கனிமொழி வரட்டு, ஏன் வந்தா என்ன கனிமொழி வரட்டுன்னு சொன்னது ஜெயலலிதா அம்மையார் தான். கம்யூனிஸ்ட் தலைவர்களுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். கனிமொழி ஜெயிக்கட்டுன்னு சொன்னாங்க. ஏன் கலைஞருக்கு மகா ஜெயிக்கட்டுங்கிற முடிவை ஜெயலலிதா அம்மையார் எடுத்தாங்க? சரி சார், அப்படி இருக்கு. அதை வச்சுதான் மனிதநேயம் மக்கள் கட்சி கிருஷ்ணசாமி எல்லாம் போயிட்டு ஓட்டு போட்டாங்களா? கண்டிப்பா. அவங்க ஓட்டு போட்ட சூழ்நிலையில இவங்க அதை முறியடிக்கணும்னு நினைச்சாங்கன்னா முறியடிக்க முடியும். ஆனால் அவங்க முறியடிக்கக்கூடிய முயற்சியை பண்ணலை. கிருஷ்ணசாமி 2 ஓட்டு, மனிதநேய மக்கள் கட்சி 2 ஓட்டு, கடைசியில் கலைஞர் மகாங்கிறதுனால சோனியா காந்தி அம்மையார் 5 ஓட்டு, ஜி.கே. வாசன், இளங்கோவன் எல்லாருமே போடக்கூடாதுன்னு சொல்லும் போதும் கூட அவங்க 5 ஓட்டை சோனியா காந்தி அம்மையார் கனிமொழிக்காக கொடுத்தாங்க. பட் ஜெயலலிதா அம்மையார் தோக்கடிக்கணும்னு முயற்சி பண்ணலை. கம்யூனிஸ்ட் தலைவர்கள் கூட்டணியில் இருந்தவங்கள்ட்ட கனிமொழி ஜெயித்தா என்ன வரட்டு, ஜெயிக்கட்டுன்னு கனிமொழிக்கு ஆதரவான வார்த்தைகளை ஜெயலலிதா அம்மையார் பேசுனது வரலாறு ஒன்று. சரி, அதை விடுங்க. இப்போ ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இல்லை. ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருந்து ஜெயலலிதா அம்மையாருக்கு எதிராக மு.க. ஸ்டாலின் கிட்ட போனாருன்னா அது தப்புன்னு நம்ம சொல்லலாம். அந்த அம்மையார் தான் உயிரோடு இல்லையே. இப்போ எடப்பாடிக்கு எதிராக தானே போகிறாங்க. நீங்கள் ஜெயலலிதா அம்மையார் இருந்தக்கூடிய போது அந்த கட்சிக்கு அப்போல்லாம் 45 விழுக்காடு, 39 எம்பி சீட்டில் 37 எம்பி சீட்டு ஜெயித்தாங்க. விஜய கொசு மாதிரி அடித்து துரத்திக்கு வீசினாங்க. விஜய கொசு மாதிரி அடித்து துரத்திக்கு வீசினாங்க. விஜய் மோடியை போய் பார்த்தாரு. 39க்கு 37 ஜெயித்து 45 விழுக்காடு வாக்கு பெற்றாங்க. ஜெயலலிதா அம்மையார் மரணம் வர விஜய் அரசியலே பேசலை. இது வரலாறு, உண்மை. நான் விஜய் பற்றி எது சொன்னாலும் உண்மையின் தரவுகளோடு தான் சொல்லுவேன். இந்த சங்கீதா அம்மையார் விஷயத்தில் நான் தலையிட மாட்டேன். அது அநாகரீகம், தேவையற்ற விஷயம், உங்களோட தனிப்பட்ட விஷயம். நயனா நாயந்திரன் சொன்னதும் தவறுன்னு சொன்ன ஆள் நான் தான். அந்த தனிப்பட்ட விஷயத்தை பண்ணுறது ஒரு நாகரிகமற்ற செயல், ஒரு மாண்பற்ற செயல். அதை நம்ம செய்யக்கூடாது. பட் அரசியல் ரீதியாக ஜெயலலிதா அடித்த அடியில் ஜெயலலிதா அம்மையார் மரணம் வரையது வர அரசியலே பேசாத ஒரு விஜய் அவர்கள். அந்த விஜயோட கட்சி பெரிய கட்சி உள்ள வரப்போகுது, பிரம்மாண்ட கட்சி உள்ள வரப்போகுதுன்னு சொன்னவர் எடப்பாடி பழனிசாமி. ஜெயலலிதா அம்மையார் தலைமையிலான அதிமுக வேற, விஜய கொசுவா காட்டி வெத்து வெட்டு செல்லாத நோட்டு நிரூபித்த அதிமுக வேற, விஜய கூட்டணிக்காக ஏங்கி நின்ற எடப்பாடி பழனிசாமி வேற. சார், உண்மையிலே எடப்பாடி சொன்னது சரிதானே? ஓபிஎஸ் திமுகவின் பிடி உறுதி ஆயிடுச்சுல, போய் அங்க போய் சேர்ந்துட்டாருல. ஏற்கனவே நம்பிக்கை இல்லா ஓட்டெடுப்புலயே கலந்துகிட்டாரு அதிமுகவுக்கு எதிராக 2017. உங்களுக்கு தெரியும். சரி, நீங்க சொல்றக்கூடிய இதெல்லாம் ஆர்குமெண்ட் சேர்க்க வச்சுக்கிறேன். இந்த அதிமுக ஏன் சேலத்தில் 38 விழுக்காடு வாக்கும், விழுப்புரம் சிதம்பரத்தில் 36 விழுக்காடு வாக்கு எடுக்கக்கூடிய கட்சி, திருநெல்வேலியில் ஏன் 8 விழுக்காடுக்கு போகுது, ராமநாதபுரத்தில் ஏன் 9 விழுக்காடுக்கு போகுது, தேனியில் ஏன் 13 விழுக்காடுக்கு போகுது, ஏன் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது நோட்டா கீழே போன நாம் தமிழருக்கு கீழே விளவங்கோட்டில் ஏன் 4வது போகுது, கன்னியாகுமரியில் ஏன் 4வது போகுது, புதுச்சேரியில் ஏன் 4வது போகுது, தென் மாவட்டத்தில் நாம் தமிழர் 10 வேட்பாளர்கள் எடுத்த வாக்கை விட 30,000 வாக்கு 7 வேட்பாளர்கள் எடப்பாடி குறைவாக வருது. அப்போ டைனமிக்ஸ் மாறிட்டு. ஜெயலலிதா உயிரோடு இருந்தால் எப்படி ஒரு நிலைமை வருமா? ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது சீமான் எடுத்தது 1.1 விழுக்காடு வாக்கு, இப்போ சீமான் எடுத்தது 8.22 விழுக்காடு வாக்கு. அதிமுக ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக பலகீனத்தில் ஸ்டாலின் வேற வளர்ந்துருக்கிறாரு. அப்போ சீமான் எடுத்த வாக்கு எடப்பாடி பலகீனத்தில் எடுத்த வாக்கு. இது ஜெயலலிதா உயிரோடு இருந்தால் அந்த வாக்கு கிடைச்சிருக்குமா? அப்போ ஜெயலலிதாவுக்கு அதிமுக வேற, எடப்பாடிக்கு அதிமுக வேற தானே. ஏன் அதிமுகன்னே இன்னும் கடந்த காலத்தின் கைதிகளாட்டு செலக்டிவ் அம்னிஷாவில் கோமா ஸ்டேஜில் இருந்து வந்தது மாதிரி ஏன் பேசணும்? உண்மையிலே உங்களை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ்க்கு 13% ஓட்டு இருக்குன்றீங்க. ஆனால் பெரும்பாலோருக்கு ஓபிஎஸ்க்கு என்ன இருக்கு? அவரை நம்பி எந்த விதமான
அதிமுக அவரை நம்பி இருக்கிறவங்கள வரமாட்டாங்க, ஓட்டு போட மாட்டேன்றாங்களே. பாராளுமன்ற தேர்தல் வச்சு கணக்கு சொல்றீங்களே. அதாவது ஓபிஎஸ் வெளியேறின பிறகு 33 விழுக்காடு இரட்டை தலைமையாக இருந்த அதிமுக 20 விழுக்காடாக போயிட்டு, ஓபிஎஸ் இருக்கும்போது கொங்கு மண்டலத்தில் 50% தான் வெள்ளாள கவுண்டர், 50% நான் வெள்ளாள கவுண்டர். அந்த இடத்துல முக்குலத்தோர் வந்து நான் வெள்ளாள கவுண்டர் தான் அறியப்படுறாரு. ஆனா நீங்க அதாவது 2024 பாராளுமன்ற தேர்தலில் ஓபிஎஸ்க்கு மாத்திரம் 13% தரேன். அப்பொழுது டிடிவி தினகரன் அதே டிஎன்ஏ என்டிஏ கூட்டணியில் இருந்தார், அவருக்கு எந்த இது இல்லையா? ஒட்டுமொத்த அவருக்கு போய் கொடுக்குறீங்க. உங்க கேள்வி சரியான கேள்வி, லாஜிக்கான கேள்வி தான். குட்டிமணிக்கண்ணின் கேள்வியை நான் வரவேற்கிறேன். நான் ஏன் சொல்றோம்னா, சசிகலாவும் டிடிவியும் 2019 வெளியேறிட்டாங்க, வெளியேற்றப்பட்டுட்டாங்க. 21 சந்திச்சுட்டாங்க. 21க்கு மேல வெளியேற்றப்பட்டவர் தான் ஓபிஎஸ். 21 அவங்க எடுத்தது 33 விழுக்காடு வாக்கு, 24 எடுத்தது 20 விழுக்காடு வாக்கு, 13 விழுக்காடு வாக்கு அடி. இப்போ ஓபிஎஸ்க்கு ஆதரவாளர்கள் ஐடிவிங்க என்ன சொல்றான், அது பார்லிமெண்ட், இது அசம்பிளி, இது அசம்பிளி, அது பார்லிமெண்ட், ஆப்பிள் வேற ஆரஞ்சு வேறன்னு நான் சொன்னதை வச்சே என்ன கார்னர் பண்றான். பாராட்டுறேன், நான் தான் சொன்னேன் ஆப்பிள் வேற ஆரஞ்சு வேறன்னு. ஆனா சீமான் உங்களை 3 எலெக்ஷன்ல பலவீனப்படுத்தி இருக்கிறார். சார், நீங்க வந்து தமிழ்நாட்டில் குறிப்பாக மோடிக்கு அதிகமா ஆதரவு கொடுக்கறீங்க. அப்படி இருக்க ஓபிஎஸ்க்கு 13% ஓட்டு இருக்கிறப்ப நீங்க வந்து பிஜேபியில தானே கொண்டு போயிருக்கணும். மோடிக்கு நீங்க துரோகம் செஞ்ச மாதிரி தானே ஆகுது. மோடி பிரதமருங்கிற அடிப்படையில் அண்ணாமலை ஹீரோ வாட்டு, அண்ணாமலை லீடர்ஷிப்ல எடுத்த வாக்கு தான் அது குட்டிக்கண்ணன். அதுல ஓபிஎஸ்க்கு கான்ட்ரிபியூஷன் இருக்குது. இரட்டை தலைமையை மாற்றி ஒற்றை தலைமை ஆனதுல அபகரிக்கும் தலைமை, ஒரு ஜாதி தலைமை, இன்னொரு ஜாதியை சேர்ந்த சிவி சண்முகம், கேபி முனிசாமி எப்படி வெறி கொண்டு வந்து பேட்டி கொடுக்குறாங்க பாருங்க. அது கட்சி வரியா ஜாதி வரியா? கட்சி வரியா ஜாதி வரியா? பதில் சொல்லு. சிவி சண்முகமும் கேபி முனிசாமி ஐயா அவர்களும் என்ன பாரதியாருக்கு பாரத் என்ன பெரியாருக்கு பாரத ரத்னா வாங்கிட்டீங்களா? கேபி முனிசாமி ஐயா பெரியாருக்கு பாரத ரத்னான்னு சொல்லி பிராமணர்கள் மேல துவேஷத்தை விதைச்சு பறையர், செங்குந்தர், உடையார் சமநீதி சூறையாட விட்டுருவோமா? விட மாட்டோம். ஆனா நீங்க உண்மையிலே உங்களை அதிமுக சிறுமைப்படுத்தி விட்டதனால்தான் பிரேமலதாவையும் ஓபிஎஸ்ஸையும் கொண்டு போய் சேர்த்து 2026 சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி முதல்வர் ஆகக்கூடாதுன்ட்டு கரு வச்சு அடிச்சிருக்கீங்க சார். அரசியல் அரங்கத்தில் ஒவ்வொருத்தரும் தங்களோட திறமையையும் உழைப்பையும் காட்டத்தான் செய்வாங்க. இதே எடப்பாடி பழனிசாமியை சத்திரியன் குருமூர்த்தி தூக்கி போட நிற்கும் போது நேஷனல் மைண்டட் கம்யூனிட்டி, கொங்கு வேளாளர்கள், தேசிய எண்ணம் கொண்டவர்கள், அவங்கள நீங்க டச் பண்ணி இது பண்ணாண்டான்னு மோடி கிட்ட டிஃபெண்ட் பண்ணது நான். அப்போ எப்படி ஒரு காஸ்ட்டை ஸ்வீப்பிங் ரெஃபரன்ஸா நேஷனல் மைண்டட் காஸ்ட்னு சொல்லுவீங்கன்னு கேட்டார். பத்தாநாயக்கம் பழனிசாமியில இருந்து நாம் தமிழர், திராவிட இயக்கத்துலலாம் கொங்கு வேளாளர்கள் இருந்தாங்க. ஆனா தேசிய எண்ணம் கொண்ட ஒரு சமுதாயமா அந்த சமுதாயத்தை பார்த்தேன். உண்மையிலே நான் கேட்கிறேன், நீங்க வந்து ஓபிஎஸ் எப்படியும் பிஜேபியில் போய் சேர்ந்துடுவார், இந்த வழக்குகள்லாம் வாபஸ் வாங்கிவிட்டு, அப்படி இருக்கிறப்ப ஏன் பிஜேபி சேர விடாமல் அவரை கெடுத்தீர்கள்? ஓபிஎஸ் எடுத்த முடிவு, லீடர் தான் முடிவு எடுப்பாங்க. நம்மளை மாதிரி லேக்ஸ் பீப்புள் இன்வால்வ் ஆகக்கூடிய இடம் தான் ஒரு அரசியல். ஒரு சாதாரண ஒரு தொண்டர் முடிவை கூட ஒரு லீடர் எடுத்துடலாம். ஸோ நம்ம முடிவெடுக்கக்கூடிய லீடர்கிட்ட நம்ம கேஸை ப்ரெசென்ட் பண்ணோம். அவங்களுக்கு எது நன்மை எது தீமைன்னு பார்த்து லீடர்கள் தான் முடிவெடுப்பாங்க. பன்னீர்செல்வத்தை பொறுத்த அளவில் என்ன வந்து உண்மையாக சொல்லுவீங்கிறது நம்பிக்கை கொண்ட ஒரு காரணம். அவருக்கு மேலே எனக்கு அறிமுகம் இல்லாத போது நீங்கள் ரிசைன் பண்ணாமல் இருந்தால் உங்களை யாரும் தூக்கி போட முடியாதுங்கிறத நான் ஜெயலலிதா இறந்த முறவே சொன்னவன். அவர் ரிசைன் பண்ணும்போது அவருக்கு எதிராக கடுமையான விமர்சனங்களையும் நான் வச்சவன். ரிசைன் பண்ணாமல் இருந்தால் அவர் சிஎம்மாக இருந்திருப்பாருங்கிற கருத்தை சொன்னவன். அந்த புயலில் அவர் மக்கள் மத்தியில் நின்னதை பாராட்டினவன், ஜல்லிக்கட்டில் இருந்து பாராட்டினவன். அன்னைக்கு வந்து அவர்கிட்ட எனக்கு அறிமுகம் இல்லாமலே அவருக்கு தமிழக மக்கள் மத்தியில் உள்ள மதிப்பையும் மரியாதையும் நான் வெளிக்கொணர்ந்து வந்தவன். சுந்தராய சோழன் போன்ற மயிலாடுதுறை நண்பர்களும் அந்த இடத்துக்குள்ள தான் நின்னாங்க. இப்போ அவரோட ஒரு அறிமுகம் இருக்கும்போது என்னோட கருத்தை அவர்கிட்ட ப்ரெசென்ட் பண்ணேன். நாம வந்து அவருக்கு எது நன்மையோ அந்த இதை சொன்னோம். வேலுமணிக்கு தெரியும் பிரேமலதா அம்மையாரோட வெயிட்டேஜ். அதனால்தான் சுக்கி வாசுதேவ் ஈகா மையத்தில் வந்து சந்திக்கும் போது கூட்டணிக்காக அவர் முயற்சி பண்ணார். அவர் ஏன் முயற்சி பண்ணாரு? அப்போ எல்லாமே என்டிஏக்கு வந்தாச்சுன்னு தானே எழுதுனாங்க. அதுதானே அடுத்த கட்டம் திமுக கூட்டணிக்கு போகுது. சரி சார், நான் கேட்கிறேன், எல்லா கட்சியும் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு சேர்த்துக்கிறாரு திரு ஸ்டாலின் அவர்கள்.
இந்த கூட்டணி வச்சு வெற்றி பெற்றுவாரா? 2001 சட்டமன்ற தேர்தலில் எவ்வளவு பெரிய ஜாதி கட்சி சேர்த்தாரு, கலைஞர் தோத்து போய். அதே மாதிரி ஏன் ஸ்டாலின் தோக்க மாட்டாரு? 2001 கலைஞர் தோத்தாருன்னா அவர்கிட்ட இருந்த ராமதாஸை கைவிட்டுட்டாரு. ஜிகே மூப்பனாரை கையில் எடுக்க முடியல. கடைசி நேரத்தில் மதிமுக வெளியேறிட்டாங்க. இந்த பின்னடைவுகள் கலைஞருக்கு இருந்தது. பாஜகவால் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு எதிராக போச்சு. பாஜக இவரை வளர்த்து விட்டு பெரிய சக்தியாட்டு காங்கிரஸோட மேலே வர்றதோட பாஜகவிலே நிறைய பேர் வந்து இவரை தோக்கடிக்கணும், ஜெயலலிதா வரட்டுன்னு முடிவெடுத்துட்டாங்க. நான் தான் இவர் நல்ல வாக்கெடுத்தாதான் பாஜக ஏற முடியுங்கிற கருத்தை நான் சொன்னேன். ஸோ 2001 நிலைமை வேற, இப்போ நிலைமை வேற. இப்போ ஸ்டாலின் 47 விழுக்காடு வாக்கெடுத்து அந்த அணியை இன்டாக்டா வச்சிருக்கிறாரு. கூடுதலாக 2.7 எடுத்த தேமுதிகவும் நல்ல செல்வாக்கு பலம் கொண்ட ஓபிஎஸும் உள்ள சேர்ந்திருக்காங்க. குறைஞ்சபட்சம் 51 விழுக்காடு பலம் கொண்ட ஒரு அணியை ஸ்டாலின் வச்சிருக்கிறாரு. இந்த 51 விழுக்காடு பலம் கொண்ட அணியில ஆளுங்கட்சி எதிர்ப்பு ஓட்டு ஒரு 4 விழுக்காடு போனாலும் 47 விழுக்காடு வாக்குக்கு தகுதியோட ஸ்டாலின் இருக்கிறார். நான் 45+ சொன்னேன். இப்ப நானே 47 விழுக்காடுக்கு தகுதியோட இருக்கிறாருன்னு சொல்றேன். அப்ப நீங்க 2001 எடுத்துட்டீங்கன்னா திமுக பாஜக ரெண்டும் தான் வாக்கு பலம் கொண்ட கட்சிகள். இதுக்கு மேல எல்லாம் ஜாதி கட்சிகள் தான். அந்த 2 பேரோட பலமே 31 விழுக்காடு தான். அப்போ அவங்க வந்து ஜாதி கட்சிகளோட சேர்த்து 38 விழுக்காடு வந்தாங்க. இப்போ பலமே 47.3, இவங்கெல்லாம் வரும்போது 51 விழுக்காடு பலம் இருக்கும்போது ஆளுங்கட்சி எதிர்ப்பு இருந்தாலும் அன்னைக்கு 38 வந்த இடத்துல இன்னைக்கு 47-48 வரக்கூடிய அளவுக்கு முக ஸ்டாலின் பலத்தில் இருக்கிறார். உண்மையிலே அதிமுகவில் இருந்து வருவோர்கள்லாம் சேர்த்துக்கிட்டே இருக்கிறார். அப்படின்னா அந்த கட்சியின் தொண்டர்கள் என்ன சார் செய்வாங்க? இப்படி நம்ம ஒழிச்சு ஓடா தெய்கிறோம், இப்படி தலைவர் பண்றாரே, நமக்கு இங்க இருந்து என்ன பிரயோஜனம்? அதுவே அவருக்கு எதிராக திரும்பலாம் இல்ல, உடன் பிறப்புகளை திரும்பலாம் இல்ல. காது கொம்பல வந்து எதை வச்சு முட்ட முடியும்னா கொம்பை வச்சு தான் முட்ட முடியும். ராமகோபாலன்ஜி வந்து தன் வாழ்க்கையே ஒரு இன்ஜினியரா இந்துத்துவாக்கு தியாகம் பண்ண மிகப்பெரிய ஒரு தியாகசீலர், நான் மறுக்க வரல. ஆனால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அந்த பிற மத வெறித்தனத்தை ஃபைட் பண்ணணும்னா தாளிங்க நாடார் தலைமையில தான் ஃபைட் பண்ண முடியும். அப்போ காது கொம்பல கொம்பை வச்சு தான் முட்ட முடியுங்கிறதா உண்மை. இப்படி நீங்கள் வந்து இப்போ ஓபிஎஸ் உள்ள வந்தது பெரிய அளவுக்கு வந்து தென் மாவட்டங்களில் திமுகவுக்கு ப்ளஸ்ஸு, ரகுபதி வந்தது புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் ப்ளஸ்ஸு, செந்தில் பாலாஜி வந்தது மேற்கு மாவட்டத்தில் 5 விழுக்காடு வாக்குகள் உயர்றதுக்கு அது ப்ளஸ்ஸு. நீங்கள் பார்த்தீங்கன்னா முத்துசாமியும் அதிமுகவில் வந்து வந்தவர் தான். இந்த தேரி வந்து எல்லாருக்கும் பொருந்தும். காது கொம்புல கொம்பை வச்சு தான் முட்ட முடியுங்கிறது. புதுசாக கொம்பா வரக்கூடியவங்க தான் பலமாக இருப்பாங்க. காது முதல்ல வந்துங்கிறதுக்காக காதை வச்சு முட்ட முடியாது. செந்தில் பாலாஜிங்கிற கொம்பை வச்சு தான் முட்ட முடியும். கே.எஸ். ராமச்சந்திரங்கிற கொம்பை வச்சு தான் முட்ட முடியும். புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்ஸில் முத்தரையருக்கும் கள்ளருக்கும் இடையில பொதுத்தள தலைவராட்டு ரகுபதிங்கிற செட்டியார் தான் அந்த இடத்துக்கு வந்து காம்பன்சேட் பண்ணி கொடுக்க முடியும். வட தமிழகத்தில் ஆவா வேலு, தண்டராம்பட்டு வேலுங்கிற ஏவா வேலு, அவர் வந்து அதிமுக காரர்னாலும் ஒரு கட்டத்தில் ஆரம் வீரப்பனுக்கு ஆதரவாளர்னாலும் இன்னைக்கு அந்த பகுதியில் மிகப்பெரிய சக்தியாட்டு அவர் வளர்ந்திருக்காருன்னா அந்த காலகட்டத்திலே அவர் ஒரு சக்தியா நின்றவர். திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ள வந்து தன்னுடைய சிறப்பான பணிகளை செய்து இன்னைக்கு ஸ்டாலினோட நம்பிக்கைக்குரிய ஒருத்தராட்டு வந்துட்டாரு. அதே மாதிரி அனிதா ராதாகிருஷ்ணன்னா திருச்செந்தூர் பகுதியில் திமுக பலயமா இருக்கும்போது அனிதா ராதாகிருஷ்ணன் உள்ள வந்து ஒரு ஆளாகிறாரு. இப்படி நீங்க காது கொம்புல கொம்பை வச்சு தான் முட்ட முடியும். இன்னைக்கு சேகர் பாபு வட சென்னையில் ஆடி சீதாபதி போன பிறகு அந்த இடத்த சேகர் பாபு நிரப்பி ஸ்டாலினுக்கு மேன் ஃப்ரைடேன்னு சொல்லுவாங்கல்ல, நம்பிக்கைக்குரிய தளபதியாட்டு எல்லா விஷயங்களும் அவர் முன்னின்று நடத்தி சாதிச்சுட்டு இருக்கிறாரு. இவர் சேகர் பாபு அவர் வந்து ஒரு காலத்தில் சிவாஜி மன்றத்தில் இருந்து பவர்ஃபுல்லாகி அதிமுகவுக்குள்ள வந்து இன்னைக்கு வெரி பவர்ஃபுல் பர்சனாட்டு அதிமுக டு திமுகவில் இருக்கிறார். ஸோ இந்த இடத்துக்குள்ள காது கொம்புல அது கொம்பாங்கிறதா முக்கியம். காது முதல்ல வந்திருக்கலாம், கொம்பு 2வது வந்திருக்கலாம். கொம்பை வச்சு தான் முட்ட முடியும். சார் உண்மையிலே இன்னும் இது தேவையா? அவர் ஒரு ஜென்டிலா அரசியலிருந்து விலகி இருந்தால் அவருக்கு நல்ல ஒரு பெயர் கிடைச்சிருக்குமே. இப்போ மக்கள் அவர் தூத்துறாங்களே சார். ஜெயலலிதா சைடில் எவ்வளவோ நெருக்கடி இருந்த பிறகும் ஏற்றுக்கொண்டு கொண்ட தலைமையின்களை தெளிவாக இருந்தார். அதனால தான் ஜெயலலிதா பரதன்னு சொன்னார். அதே விசுவாசத்தை தன்னை அடித்து காலி பண்ணக்கூடிய எடப்பாடிக்கு ஏன் காட்டணும்? எடப்பாடியை வீழ்த்துறது தான் பன்னீர்செல்வத்தோட அரசியலின் முதல் நோக்கம். ஸோ எதிரியை அமைதியாக இருந்து வீழ்த்த முடியாமல் பலகீனமாக போகிறதோட பலமாக நின்று
பலமுள்ளவரோடு சேர்ந்து எதிரியை எந்திரிக்க முடியாமல் அடிக்கிறது தான் அரசியல் சாதுரியம். அதை செய்கிறாரு ஓபிஎஸ். தான் வளர்த்த தன்னை அடையாளப்படுத்திய அந்த அதிமுக எடப்பாடிக்கோசம் அந்த அதிமுகவை அடிக்கிறாங்களா? அதிமுகங்கிறது அற்றிணை பொருள், உயிரற்ற பொருள். எடப்பாடி என்பது உயிருள்ள மனிதர். உயிருள்ள உயர்திணை பொருள் தான் ஒரு அற்றிணை பொருளை வழிநடத்த முடியும். ஜெயலலிதா வழிநடத்தின அதிமுக வேறு, ஜெயலலிதா கையில் இருந்த ரெட்டலை வேறு, எடப்பாடி கையில் இருந்த ரெட்டலை வேறு. இப்பொழுது எடப்பாடி கையில் இருந்த ரெட்டலை ஒரு ஜாதி ஆதிக்கத்தை மேற்கு மண்டலத்திலையும் இன்னொரு ஜாதி ஆதிக்கத்தை வடக்கு மண்டலத்திலையும் நிலைநாட்ட துடிக்கக்கூடிய ஒரு இது. அப்போ பிற ஜாதிகளை சமூக நீதி அடிப்படையில் தாழ கிடப்பாரை தற்காப்பதே தர்மம் என்று அதிமுக ரெட்டலைக்கு வாக்களித்த நான் பெனிஃபிஷரி காஸ்ட்டை சீமானு கூட நீங்க வாக்களிங்கன்னு சமூக நீதி பார்வையில் அதை வெளிக்கொணர்த்துவது என்னோட கடமையா நான் பார்க்குறேன். சார், அவர் ஒரு பதவி ஆசை வெறி பிடித்த ஓபிஎஸ் திமுக இப்ப சேர்ந்து இருக்கலாம். அவர் எதிர்பார்த்தது கிடைக்காவிட்டால் அங்கிருந்து வெளிவரதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. பதவி தானே அவருக்கு முக்கியம். ஸ்டாலின் தன்னை நோக்கி வந்தவங்களை ஒரு பெருந்தன்மையான ஒரு தலைவராட்டு, ஒரு மக்னானிமிட்டி உள்ளவராட்டு அவர் அதை யூட்டிலைஸ் பண்ணுவாருங்கிறது கடந்த கால வரலாறு நம்ம காட்டுது. செந்தில் பாலாஜியை பயன்படுத்தி மேற்கு மண்டலத்தில் 5 விழுக்காடு வாக்கள் உயர்ந்துட்டாருன்னா மேற்கு மண்டலத்தில் தோல்வியை ஒத்துக்கிட்டு போகாமல் ஒரு ஆர்கனைசராக நின்று அதை சாதிச்சார். ஈஸ்வரண்ணனே அதை என்கிட்ட சொல்லியிருக்கிறாப்புல. சரி சார், உண்மையிலே ஒரு வாட்டி 2026 திமுகவில் தோற்றுவிட்டார் அந்த உடன்பிறப்புகள் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே எடப்பாடியை முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் சொல்லுவாங்களா? உடன்பிறப்புகள் திமுக காரங்க சொல்லக்கூடியவங்க சொல்லுவாங்க, மற்றவங்க சொல்ல மாட்டாங்க. இதுல எடப்பாடி தலைமையில எந்த காலமும் ஸ்டாலினை தோக்கடிக்க முடியாது. டேக் இட் ஃப்ரம் மீ. எடப்பாடி பழனிசாமி தலைமையில முக ஸ்டாலினை எந்த காலமும் தோக்கடிக்க முடியாது. ஏன்னா சார், நீங்க எவ்வளவு பெரிய கூட்டணி இருந்தாலும் எது இருந்தால் அதனுடைய டேட்டாவை பார்க்கும்போது ஆட்சியில் இருக்கும்போது இன்னொரு முறை வந்தது இல்லை சார். அதுதானே நம்ம கட்டம் சரியில்லைன்னு கூட சொன்னீங்களே. கட்டம் சரியில்லைன்னு கூட சொன்னீங்களே. அது 2021 சார். அதே மாதிரி இப்போ இதே சொல்லிட்டு இருக்கீங்க. இது இருக்கிற ஃபேக்ட் தானே சொல்றோம். திமுகவுடைய ஹிஸ்டரி அதுதானே. என்கிட்ட பொறுப்பை கொடுங்க, 1-1 ஸ்டாலினை தோக்கடிச்சு காட்டுறேன். அப்படிங்களா சார்? எடப்பாடி சரி சார், உண்மையில திரு ஸ்டாலின் அவர்கள் ஓபிஎஸ் கட்சியில் சேர்க்கறது பல சிக்கல்களை இன்னல்களுக்காக எப்படி அந்த கிளியரன்ஸ் பண்ணார் சார்? அவர் கட்சிங்க ஜெயலலிதா மாதிரி சிங்கிள் பர்சன் கட்சி தான். அவரு ஸ்டாலின் தான் ஸ்டைலில் பண்றாரு, அவ்வளவுதான். சரி சார், இது இப்ப இருக்கிறப்ப எப்படி தன்னை நம்பி வந்தவங்கள்லாம் பாஜக நடாட்டல் விட்டுடுமா? செங்கோட்டையன் விட்டுடுச்சு, ஓபிஎஸ் விட்டுடுச்சு. இப்படிதானே அந்த பாஜகவுடைய இது. பாஜக இங்கே உருப்படியாக எதுவுமே பண்ணலை. உருப்படியாக பண்ண ஒரே வேலை நடராஜனை கிராக் டவுன் பண்ணது. அது பண்ணலைன்னா அவர் யூபியில் இதை விட சீட்டை குறைச்சி கொண்டு போயிருப்பார். கர்நாடகாவில் அரசியல் பண்ணியிருப்பார். இன்டர்நேஷ்னல் லெவலில் நமக்கு எதிராக பிஜேபிக்கு எதிராக அரசியல் பண்ணியிருப்பார். அதனால சசிகலா அம்மையாரை பதவியேற்க விடலை. அதெல்லாம் நமக்கு தெரியும். அதுக்கு பிறகு இப்போ உருப்படியாக செய்யக்கூடிய ஒரு விஷயம், விஜய் ராகுல் காந்தியை ஊதுகுழல் ஒட்டுண்ணி 29 மோடிக்கு எதிராக போவார். அதனால் இப்போவே அடிச்சிட்டாப்புல. ஸோ இந்த ரெண்டும் தான் விஜய் அடித்ததும் நடராஜன் அடித்ததும் தான் பாஜக உருப்படியாக செய்த 2 வேலை. அது பிறகு சிபிஆருக்கு வைஸ் பிரசிடென்ட் கொடுத்துருக்காங்க, தமிழிசை கவர்னர் கொடுத்துருப்பாங்க, இலஜிக்கு கவர்னர் கொடுத்தாங்க, சண்முகநாதனுக்கு கவர்னர் கொடுத்தாங்க, சதாசிவத்துக்கு கவர்னர் கொடுத்தாங்க. இதெல்லாம் சின்ன சின்ன வேலைகள். மற்றபடி உருப்படியாக இவங்க பண்ணின வேலை இந்த 2 வேலையும் தான் சார். உண்மையில் இது ஓபிஎஸ் நம்பியிருந்த குன்னம் ராமச்சந்திரன், வெள்ளமண்டி நடராஜன் அதிமுக தான் சேர்ந்தாங்க. அவங்க தான் சார் உண்மையான அதிமுக காரர். ஓபிஎஸ் கிடையாது சார். அவர் ஒரு பச்சை வந்து எடுத்துக்கலாமா, இல்லை பேராசை பெற்றவர் எடுத்துக்கலாமா? அப்படி இருக்கிற தன் மகன்களையும் சேர்த்து அந்த கட்சியில் போய் இணைஞ்சிருக்காரு. வெள்ளமண்டி நடராஜன் இணைஞ்சிருக்காருன்னா அவருக்கு திமுகவுக்குள்ள இடம் இல்லை. கோபாலகிருஷ்ணன் இருக்கிறாருன்னா அவருக்கு திமுகவுக்குள்ள இடம் இருக்கு அரசியல் ரீதியாக. ஸோ இந்த கணக்குகளில் தான் போடும். கிருஷ்ணமூர்த்தி ரொம்ப இதாக இருந்த தம்பி தான். அவர் சிட்டியில் இணைஞ்சிருக்காருன்னா சிட்டியில் திமுகவுக்குள்ள அவருக்கு இடம் இல்லை, அதிமுகவில் இடம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி பல கணக்குகளை போட்டு தான் எல்லாரும் அரசியலில் நகருவாங்க. சார், உண்மையில் அதிமுக எனக்கு தான் உரிமைன்ட்டு கேஸ் போட்டவர் அதை வித்ரா பண்ணிட்டு அப்படியே
அதிமுகவில் போய் சேர்ந்துருக்கலாமே. இப்போ திமுக போய் சேர்ந்து அந்த கேஸு ஒன்றுமில்லாத போச்சு. அந்த கேஸ் எல்லாம் கதைக்கு உதவாதுன்னு அவருக்கே தெரியும். ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட்டு எம்எல்ஏ போஸ்ட்டுன்னு தெரியும். எடப்பாடியை நம்பி யாரும் ஜெயிக்கிறது என்ன கஷ்டம்னு புரியும். இப்படி ஒரு மகா கூட்டணி அமைச்சிருக்கார். இதுவரைக்கும் தமிழகத்தில் எதிரிக்கு வலுவாகக்கூடாதுன்ட்டு அது ஸ்டாலினுக்கு கை கொடுக்கும். கண்டிப்பாக கை கொடுக்கும். நான் ஸ்டாலினுக்கு எதிர்ப்பு இல்லை குட்டிக்கண்ணன். நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், அன்புமணி முதல்வர்னு சொன்ன ஒரு வன்னியர் தரப்பை தவிர எல்லா வன்னியரும் இல்லை, ஸ்டாலினுக்கு எதிர்ப்பு இல்லை. இதுதான் உண்மை. அன்புமணி அதை புரிஞ்சுக்கிட்டாரு. அந்த போல் ஃபிளே பண்ணது டாக்டர் ஐயா. கலைஞரை சிஎம்மா சொல்லும்போது அன்புமணியை முன்னிறுத்தி ஸ்டாலின் அன்புமணின்னு ஒரு இதை கொண்டு அந்த ஓட்டர்ஸை ஸ்டாலினுக்கு எதிராக திருப்பிட்டார். இன்றைக்கி அதனால இன்னைக்கு தனிமைப்பட்டு நிற்கிறாரு டாக்டர் ஐயா. தப்பாக ப்ளே பண்ணி தனிமைப்பட்டு நிற்கிறாரு. அன்புமணி அதை புரிஞ்சுக்கிட்டு ஆன்டி ஸ்டாலின் பண்ணி எடப்பாடி கிட்ட 18+1 வாங்கிட்டார். ஸோ இந்த பாமக அரசியலுக்குள்ள ராமதாஸோட தவறான அரசியலில் மகான மேலோட பேராசையில் அப்போ நீங்கள் தைரியமாக கலைஞரா அன்புமணியான்னு பண்ணியிருக்கணும். அந்த ஓட்டர்ஸை ஆன்டி ஸ்டாலினாக திருப்பி அந்த ஒரு தரப்பு மட்டும்தான் ஸ்டாலினுக்கு எதிராக இருப்பாங்க. மற்ற எல்லா தரப்பும் கலைஞரை எதிர்த்தவங்கெல்லாம் ஸ்டாலினை ஏற்றுக்கிறாங்க. நான் பலமுறை சொல்லிட்டேன், முதல் அரசியல் சட்ட திருத்தம் பெருந்தலைவர் காமராஜ் கொண்டு வந்தது, அவருடைய அதிகாரம் கொண்டு வந்தது. அதனால தான் முக்குலத்தோர் பயன்பெற்றாங்க, முத்தரையர் பயன்பெற்றாங்க, வன்னியர்கள் பயன்பெற்றாங்க, 64க்கு பிறகு நாடார்கள் பயன்பெற்றாங்க, 74க்கு பிறகு வெள்ளாள கவுண்டர்கள் பயன்பெற்றாங்கன்னா இதுதான் உண்மை. கலைஞர் இந்த உண்மையை மறைச்சார். கலைஞர் இந்த உண்மையை மறைச்சார். ஸ்டாலின் பெருந்தன்மையை அதை ஒத்துக்கிட்டார். அப்போ நம்ம ஸ்டாலின் மனசார அந்த இடத்துக்குள்ளே பாராட்டி தான் தீரணும். ஒருத்தர் செய்த நல்ல விஷயத்த அவருக்கு அரசியல் ஆளுமை இல்லைன்னா நெஹ்ருட்ட சொல்லி செய்கிறீங்களா இல்லைன்னு அவர் கேட்கலன்னா நடந்திருக்குமா இவ்வளோ பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு? அப்போ காமராஜ் செய்தார் அதை. அந்த இடத்த ஸ்டாலின் அக்செப்ட் பண்ணுறாரு. அதே மாதிரி தேவேந்திர குல வேளாளர் வாக்குகளை இலவச வாக்காட்டு கலைஞர் பயன்படுத்துவார். இவர் தியாகி இமானுவேல் சேகரனுக்கு அரசு விழாவை கம்முன்னு அமுக்கமாக எடுத்து அந்த மக்களை திருப்திப்படுத்துகிறாரு. ஸோ இந்த இடத்துக்குள்ள மாறிய சூழ்நிலைகள் ஒவ்வொன்றையும் நான் அலசி ஆராய்ச்சி பார்த்து தான் சொல்கிறேன் குட்டிக்கண்ணன். பிராமணர்களை எதிரியாக பாவிக்கல. எஸ்வி சேகருக்கு அந்தனர் வாரியம் கூட நாளைக்கு கொடுக்கலாம். ஸோ அவர் எத்தனை பிராமணர்கள் கலைத்துறையில் விற்பனர்கள், விளையாட்டுத்துறையில் விற்பனர்களாக இருந்த பிராமணர்களை அங்கீகரிக்கிறாரு. கலைஞர் மாதிரி பிராமணர்களை ஏசவா செய்கிறாரு, இந்துக்களை புண்படுத்துகிற மாதிரி பேசவா செய்கிறாரு. நாம் பொன்முடியை மந்திரி சபை விட்டு நீக்கணும் நான் கோரிக்கை வச்சதை நீக்கினாரா இல்லையா? இந்துக்கள் மனசு புண்படுதுன்னா ரவீந்திரன் துரைசாமி இந்துக்கள் மனசை புண்படுன்னு சொன்னால் இவன் உண்மையிலே தாளிங்க நாடாக இருக்க தோண்டா இவன் உணர்வுபூர்வமாக சொல்லுவான். மற்றவங்க மாதிரி ஸ்டாலின் எதிர்ப்பில் சொல்லக்கூடிய இந்துன்னு ஸ்டாலின் எதிர்ப்பில் சொல்லக்கூடியவங்களன்னு பொன்முடி மேலே அன்னைக்கு உடனே திருப்திப்படுத்தாரா இல்லையா? அப்போ ஸ்டாலினோட அரசியல் நகர்வுகளை கலைஞர்லேருந்து மாறுபட்டது. கலைஞருக்குள்ள எதிர்ப்பு ஸ்டாலினுக்கு இல்லை. நான் தரவுகளோடு தான் என் விஷயத்த சொல்கிறேன். அதனால ஸ்டாலினுக்கு வெகு மக்களின் ஏகபோத ஆதரவு கிடைக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. என்னை பொறுத்தவரை அவர் காங்கிரஸை கலத்தி விட்டாருன்னா நானும் மோடியும் அவருக்கு பெருசியை கும்பிடு போடுவோம். பார்க்கலாம். செய்ய மாட்டேங்கிறார பார்க்கலாம் சார். நீங்கள் சொல்கிற மாதிரி அனைத்து ஜாதியினரும் அனைத்து மதத்தினரும் ஸ்டாலினை ஆதரிக்கிறார்கள், கலைஞர் போல் இல்லாமல் என்று சொல்கிறீங்க. அது வெற்றியாக அமைகிறதா பொறுத்து இந்த பக்கம். மிக்க நன்றி. நன்றி குட்டிக்கண்ணன். Super Sarvana Stores.